சிறப்பு செவ்வாய் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். என் உறவுகளே, மீண்டும் மீண்டும் அழகு தமிழ் கவிதை கழகம் ஒரு பதிவு செய்து கொண்டு இருக்கின்றது என்றால் எதற்காக? யாவரேனும் இந்த பதிவின் மூலம் தன் வாழ்நிலையை மாற்றிக்கொண்டு வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு அழகூர இந்த மண்பரப்பின் மீது வாழ்கிறேன் என்ற ஒரு தகவல் என் காதுக்கு செவிக்கு வந்து சேரும் என ஆசையில்தான் என் உறவுகளே. அதுபோல் இன்றும் ஒரு பதிவாகத்தான் இருக்கும் என்று ஆசை கொள்கின்றேன். நாம் நொடிந்த நொடிகளை நினைத்து நினைத்து கிடைக்கும் நொடிகளை வீணடித்து வாழ்க்கையை கடிக்கும் போக்கில் இருக்கும் மனப்பக்குவத்திற்குள் இருந்தால் அதை சற்றென்று மாற்றிவிடும் நிலைபாங்கினை உங்களுக்குள் வளர்த்து கொள்ளுங்கள் என் உறவுகளே. நொடிந்த நொடிகள் எப்பொழுதும் நொடிவு நிலையே நாம் இருக்கும் நிலை செய்து விடாது. அடுத்த நொடி புதுமை பெற்றது. அந்த நொடியுள் நாம் செய்த தவறுகள் என்ன என்ன என ஆலோசனை செய்து அந்த நொடியையும் வெற்றி நொடிகளாக மாற்ற நாம் முற்பட வேண்டும். இந்த மண்பரப்பின் மீது மனிதர்களாக பிறந்து விட்டோம். எண்ணற்ற இடையூறுகளும் தடையூறுகளும் நாட்டின் நிகழ்பவைகள்தான், வந்து கொண்டு சென்று கொண்டு இருப்பவைகள்தான். இவை அனைத்திலும் நாம் பக்குவமாக கையாளும் திறன் பெற்றவர்களாக மனிதர்கள் இன்றளவும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு இயற்கையை வசப்படுத்தும் நிலைமைகள் மனிதனிடம் இருப்பதால் இயற்கையை மிஞ்சிய சக்திகள் இல்லை என்றாலும் இயற்கையோடு சார்ந்தவர்களாக உருமாறிக்கொள்ளும் தன்மைகளை கொண்டவர்கள் மனிதர்கள் என்று இருப்பதை நாமே நமக்குள் அடித்துவிட்டு நொடிந்த நொடிகளை நினைத்து நினைத்து வாழ்க்கையை நொடித்து கொண்டிருக்கும் பக்குவத்தை உங்களுக்குள் வளர்த்து கொள்ளாதீர்கள் என் உறவுகளே. வாழ்க்கை மிக அழகானதாக விடுகின்றது, இருள்கின்றது. நிகழ்வுகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. தொடர்பவை வாழ்க்கை, அதற்குள் தொடர் பயணங்களாக நாம் சென்று கொண்டு இருக்கின்றோம். மிக மிக அழகாக இந்த அழகான வாழ்க்கையை மென்மேலும் அழகுற நினைத்த நினைப்புகளை நாம் எப்பொழுதும் நமக்கானதாக எண்ணி சிறப்புற இந்த வாழ்த்தடம் மீது வெற்றியாளர்களாக மாறதான் முற்பட வேண்டும் என் உறவுகளே. இந்த மண்பரப்பு அழகானது. இந்த மண்பரப்பின் மீது பிறந்த யாவரும் மிக அழகானவர்களாக எண்ணி நமக்குள் இருக்கும் தனிப்பட்ட திறமையில் கொண்டு இந்த உலகத்தில் ஜொலித்துவிட வேண்டும் என்று எண்ணுங்கள். உங்கள் மனதில் அழகான நிகழ்வுகளை மட்டுமே காட்சிப்படுத்துங்கள். அது உங்களை அழகுபடுத்தும். அடுத்த நொடி மீது சிறப்பாக உங்களை பயணிக்க வழிபடுத்தும் என் உறவுகளே. வாழ்க்கை மிக அழகானது. அழகூற உங்கள் வாழ்க்கையை கையாளும் மன பக்குவத்தை உங்களுக்குள் அடைந்து கொள்ளுங்கள் என் உறவுகளே. வாழ்க்கை மிக அழகானதா என்று ஆக நீங்கள் உங்களுக்குள் இருக்கும் நிலையை கற்றுக்கொள்ளுங்கள் என் உறவுகளே. வாழ்க்கை மிக அழகானது. அழகூற கையாளுங்கள்.